தற்போதைய செய்தி. வயநாடு முண்டக்கை கிராமத்தில் நிலச்சரிவில் சிக்கி சுமார் 270 வீடுகள் மண்ணில் புதைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 300 வீடுகள் இருந்த சூழலில் 30 வீடுகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முண்டக்கை கிராமத்தில் 300 வீடுகள் இருந்த சூழலில் தற்போது 30 வீடுகள் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் களத்திலிருந்து தரவிருக்கிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் முண்டகை கிராமத்தில் மொத்தமாக 300 வீடுகளில் 270 வீடுகள் மண்ணில் புதைந்திருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக சூளைமலை கிராமத்தில் அருகே இருக்கக்கூடிய இந்த முண்டகை கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சூழல்மலையில் வசிக்கக்கூடிய நபர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முண்டகையில் மொத்தமாக எத்தனை வீடுகள் இருந்தது, இப்போது எத்தனை வீடுகள் இருக்கிறது? മുണ്ടക്കയ്ക്ക് ആകെ 300 വീടിരുന്ന് ഇതിൻ്റെ രണ്ട് പക്കത്തായിട്ട് 300 വീടിരുന്ന് ഇപ്പോൾ 30 വീട് ബാക്കി എല്ലാമേ മണ്ണിൻ്റെ അടുത്ത് കീഴിൽ. ഇവിടുന്ന് ഏറ്റവും മുകളിലുള്ള വെള്ളിമലയിൽ ആദ്യമേ ഉരുൾപൊട്ടി, അതിനുശേഷം അത് ഇവിടെ വന്ന് പിന്നീട് അത് ചൂരൽമലയിലേക്ക് പോയത്. അപ്പോൾ ആകെ ഒരു 400-500 പേരെങ്കിലും മരിച്ചിട്ടുണ്ടാവും. இந்த முண்டக்கையிலே 400 മുണ്ടക്കയും ചൂരൽമലയും കൂടെ ചേർന്ന് അതാണ് അത് സാഹചര്യം. ரொம்ப കഷ്ടമായിരിക്കുന്ന സിറ്റുവേഷൻ, വളരെ ரொம்ப കഷ്ടമായിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ ഇന്നത്തെ റെസ്ക്യൂ സ്റ്റോപ്പ് ചെയ്തിരിക്കുന്നത്, മഴ പെയ്തിരിക്കുന്നത്. സോ വെരി വെരി ഡിഫിക്കൽട്ട്. ബോഡി എല്ലാം ഇതിൻ്റെ താഴെ ഇരിക്കുന്നത്, 100 കണക്കിന് ബോഡി ഇതിൻ്റെ താഴെ ഇരിക്കുന്നത്. സോ ഗോഡ് നോസ് വാട്ട് വിൽ ഹാപ്പൻ സിറ്റുവേഷൻ. நாம் தற்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு மேலே கூட வீடுகள் வந்து புதைந்திருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளேயும் உயிரிழந்த நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள். தற்பொழுது மீட்பு பணியானது தற்பொழுது மழை பெய்வதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முண்டகை பகுதி என்பது முதலாக நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த இடத்துல தான் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது மீட்பு பணிகள் மழை பெய்வதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.